அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1.5 கப்பு தேங்காவை நல்லா கெட்டி பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தக்காளி வெங்காயம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஏலக்காய் பட்டை ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ரம்பலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி அதோடு சேர்த்துக்கோங்க. 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். எந்த படியில் அரிசி எடுத்தீங்களோ அதே படி அளவுக்கு கட்டி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதே இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ கருவேப்பிலை அதோடு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு இப்போ மூடிடுங்க. கொதிக்கட்டும். கொதி வர இருக்கும். இப்போ கொதிச்சிருச்சு. வாங்க அரிசி அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு மூடியை போட்டு அப்போ தான் நல்லா சீக்கிரம் கொதிக்கும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தேங்காய் சோறு வந்திருக்குன்னு பாருங்கள்.